வணக்கம். இந்த வீடியோல குழாய திறந்தா தண்ணி வராதுரா, ரத்தம் தான் வரும்னு சொல்ற அளவுக்கு ரத்த பூமி சீவலப்பேரியில பனமர காட்டுக்கு மத்தியில தாமிரபரணி ஆத்தங்கரையில நம்ம சொடலமாடசாமி கோவில் வாங்கின கதையை பத்தி பார்க்க போறோம். சொடலமாட பிறந்த கதை, வளர்ந்த கதை, புணந்தின்ன கதை, ஊட்டுப்படையல் வாங்கின கதை, கைலாசம் விட்டு பூமி வந்த கதை, பகவதி அம்மன் கோயில்ல காவல் காத்த கதை, காளி புலையன கண்டம் பண்ணின கதை, மாவிசக்கிய பலி கேட்ட கதை, இப்படி அவரோட விரிவான வரலாறை ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். இன்னைக்கு மலையாள மண்ணை விட்டு கொட்டாரக்கரை பகவதி அம்மன் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நம்ம சொடலை மறுபடியும் தமிழ் மண்ணை மிதிச்சு எத்தனை இடத்துல நிலைய வாங்கினாலும் எக்கச்சக்கமா பீடம் வாங்கினாலும் தலைமை பீடம்னு சீவலப்பேரியில இவர் எப்படி வந்து உட்கார்ந்தாருங்கிற சுவாரஸ்யமான வரலாறை பார்க்கலாம். முதல்ல சீவலப்பேரி அப்படிங்கிற இந்த ஊருக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். பல நூறு வருஷங்களுக்கு முன்னால பாண்டியர்கள் நம்ம தென் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்படி பாண்டி நாட்டு பகுதியான இந்த ஊர்ல அப்ப செங்கோல் தாங்கி நின்று ஆட்சி பண்ணின ஸ்ரீ வல்லப பாண்டியன் அப்படிங்கிற ராஜா ஒரு ஏரியை கட்டுறாப்ல. இப்படி மன்னர் கட்டின அந்த ஏரிக்கு பேரு ஸ்ரீ வல்லபன் ஏரினே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுவே காலப்போக்குல ஸ்ரீ வல்லபன் ஏரி, ஸ்ரீவல்லப ஏரி, ஸ்ரீவலபேரி, சீவலப்பேரி ஆகி போயிருக்கு. இந்த சீவலப்பேரியில சுமார் 650 வருஷங்களுக்கு முன்னால சுடலமாட ஒரு அதிசயத்தை பண்ணி தன்னோட வருகையை காட்டுறாப்ல. அதுவும் யார்கிட்ட வந்து முதல்ல காட்டுறாப்லனா ஒரு 12 வயசு சின்ன பையன் கிட்ட போய் காட்டுறாரு. அந்த காலத்துல ஒரு கோனாக்குமார் வீட்டுல பிறந்த அந்த பையன் அவங்க அப்பாரு பேச்சை கேட்டு ஆடு மேய்ச்சி வராப்ல. சின்ன பயலா இருந்தாலும் 100 கணக்குல இருக்கிற ஆடுகளை பூரா பொறுப்பா மேய்ச்சலுக்கு கூட்டி வந்திருக்காரு. மத்த ஆளுகளை போல அந்த ஆட்டு மந்தைய பூரா அடிக்காம விரட்டாம பாசமா கொஞ்சிக்கிட்டே பத்திக்கிட்டு வராப்ல. அந்த சின்ன பையன் பேரு மாசானம். இந்த மாசானம் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்ப சொடலமாடசாமி ஹீரோ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, சொடலமாடசாமி சாதா ஹீரோ இல்ல, சூப்பர் ஹீரோ. அவர் பின்னால வருவாப்ல. இப்படி மேய்ச்சலுக்கு வந்த ஆடுக பூரா சீவலப்பேரிக்கு மேற்கால முக்கூடல் அப்படிங்கிற இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த முக்கூடல் அப்படிங்கிற இடத்துலதான் தாமிரபரணி ஆத்தோட சித்ரா நதி, கோதண்டராம நதின்னு 2 கிளை நதிகள் சங்கமிக்குது. சரி, நம்ம ஹீரோ இப்ப இந்த முக்கூடல்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. அந்த இடத்துக்கு நல்ல வயசான ஒரு சாமியாரு திடீர்னு வராப்ல. வந்தவர் அந்த சின்ன பையன் கிட்ட, தம்பி எனக்கு ரொம்ப பசிக்குது, உன்கிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா எனக்கு கொடுப்பான்னு கேட்கிறாப்ல. நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் இந்த சாமியார நல்லா ஏற இறங்க பாக்குறான். நல்லா காவி வேட்டியை கட்டிக்கிட்டு, காலில் ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு, கையில திருவோட்டை தூக்கிக்கிட்டு, நரைச்சு போன தாடியோட இந்த சாமியார் இருந்தாலும் ஆளு பாக்குறதுக்கு நல்லா சரியான ஒசரம், விரிஞ்சு நிக்கிற மார்பு, நிமிந்து நிக்கிற தோலுன்னு கம்பீரமா தான் நிக்கிறாப்ல. சாமி, நீங்க வந்து கேட்கிற நேரமா பார்த்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம போச்சு. வீட்டுல இருந்து கொண்டாந்த சோள கஞ்சி கூட இப்பத்தையும் குடிச்சு தூக்குவாளியை கவுத்தி போட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க சாமின்னு சொல்றாப்ல. அதை கேட்ட அந்த சாமியாரு, அட பரவாயில்ல தம்பி, இங்க எத்தனை ஆடுகளை மேய்க்கிற, அதுல ஏதாவது ஒரு ஆட்டை பிடிச்சி கொஞ்சம் பாலை மட்டும் கறந்து கொடு, அதை குடிச்சு என் பசியை போக்கிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, சாமி இங்க மேய்ச்சலுக்கு வந்திருக்கிறதுல முக்காவாசி ஆடு சினையா கிடக்குது, அதுக கிட்ட பால் கறக்க முடியாது, மிச்சம் இருக்கிற ஆடுகளையும் இம்புட்டு தூரம் இழுத்தாந்துருக்கேன், இப்ப போய் அது கிட்ட பால் கறக்க முடியாது, நான் என்ன செய்யட்டும்னு சொல்றாரு. அப்ப சாமியாரு அந்த கூட்டத்துல பக்கத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆட்டை காட்டி, இதுல போய் பால் கறந்து கொடு, கண்டிப்பா பால் வரும்னு சொல்றாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ கெக்க புக்கன்னு சிரிக்கிறாரு. சாமி, நீங்க காட்டின ஆடு மலட்டு ஆடு, அதுகிட்ட எம்பிட்டு கறந்து பார்த்தாலும் பாலே வராது சாமின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த சாமியாரு தான் கையில வச்சிருக்கிற திருவோட்டை நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு, நீ போய் கறந்து பாரு தம்பி, பால் கண்டிப்பா வரும்னு சொல்றாரு. சரி, என்னமோ இந்த பெரியவர் சொல்றாரு, அவர் சொன்னதுக்காக மரியாதைக்காக நம்மளும் கறந்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த திருவோட்டை வாங்கிட்டு போய் அந்த ஆட்டுக்கிட்ட பால் கறக்க பாக்குறாரு. கறந்தா கறக்க கறக்க பால் வருது, திருவோட நிரம்புற அளவுக்கு பால் சேர்ந்து வருது. அதை கொண்டு வந்துட்டு இந்த சாமியார் கிட்ட கொடுக்க போக அவர் நல்லா குடிச்சு முடிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஆச்சரியம், இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. பாலை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற சாமியாரு தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டுறாரு. நம்ம கதையோட சூப்பர் ஹீரோவான சொடலமாட சாமியுடைய அவதாரத்துக்கு வந்து தன்னுடைய திருவிளையாடலுடைய நோக்கத்தை இந்த பையன் கிட்ட சொல்றாரு. இந்த 12 வயசு பையன், வெறும் 7வது படிக்கிற பையன் ஞாபகத்துல வச்சுங்க. அந்த பையன் கிட்ட, நீ தான் எனக்கு இந்த இடத்துல கோவில் எழுப்பி எனக்கு பூசை கொடுத்து வரணும்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த சின்ன பையன் மிரண்டு போயிடுறான். சாமி, நீங்க மிகப்பெரிய அற்புதத்தை பண்றீங்க, சின்ன பையன் என்கிட்ட போய் இவ்வளவு பெரிய வேலைகளை கொடுக்குறீங்க,
பயலே, நான் எப்படி சாமி இதெல்லாம் செய்ய முடியும்னு கேட்க போக, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் கூடவே துணையா இருந்து உனக்கு பக்கபலமா நின்று எல்லாத்தையும் நான் முடிச்சு வைப்பேன், எனக்கு நீ பூசை கொடுத்து இங்க கோவில் கட்டி என்ன கும்பிட்டு வரணும்னு மறுபடியும் சுடலமான சாமி சொல்றாரு. சாமி பெரிய ஆளுக நம்ம முன்னால வந்தாலே நம்ம அது வேணும் இது வேணும்னு வரம் கேட்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம கதையோட ஹீரோ அந்த சின்ன பையன் சாமி கிட்ட ஒன்னும் கேட்காம விட்டுருவோம் இல்லையா? என்ன கேட்கிறாருன்னா, சாமி நீ சொல்ற மாதிரி நான் உனக்கு கோயில் கட்டுறேன், உனக்கு பூசை கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு கேட்கிறாப்ல. என்ன வரம் வேணும்னாலும் கேள்றா, கேட்டதை கேட்டபடி கொடுக்குறேன்னு சுடலமான சாமி சொல்றாரு. இந்த 12 வயசு பையன் என்ன வரம் வேணும்னு கேட்டிருப்பாரு நினைக்கிறீங்க? எனக்கு அது வேணும் இது வேணும், திங்கிறதுக்கு அது வேணும், அந்த இடத்துக்கு போகணும், அப்படியெல்லாம் சுத்தி பார்க்கணும், ஆட்டமா ஆடணும், இப்படியெல்லாம் எதுவும் கேட்கல. பிறக்கும் பிள்ளைக்கும் கறக்கும் கன்றுக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாம மண்டையில 10 பூசாம பாதுகாக்க கொடுக்கணும் சாமின்னு கேட்கிறாரு. அதாவது அவருக்குன்னு ஒன்னும் கேட்டுக்கல, இனிமேல் வரப்போற சந்ததிகளுக்கும் அவர் ஏற்கனவே ஒரு கோனார் வீட்டுல பிறந்ததுனால அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த கால்நடைகள் மேல இருக்கிற அந்த பாசத்தின் காரணமாக பால் கறக்கிற கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் கால்நடைகளுக்கெல்லாம் எந்த நோய் நொடியும் வராம காப்பாத்தி கொடுக்கணும் சாமி, அவங்களுக்கு எந்த நோயும் வந்து மண்டையில 10 போடுற அளவுக்கு நீ கொண்டு போய் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரத்தை வாங்கிக்கிடுறாரு நம்ம ஹீரோ. சுடலமான சாமியும் நீ கேட்டதை பூரா கொடுக்கறனப்பா, நான் சொன்ன மாதிரி கோயிலை கட்டுறான்னு சொல்றாரு. அப்ப அந்த சின்ன பையன் என்ன சொல்றாரு, சாமி நீ எனக்கு வரம் கொடுத்தேங்கிறதுக்கு என்ன சாமி சாட்சின்னு சொல்லும் போது, என்கிட்டயா சாட்சியாடா கேட்கிற நீன்னு சொல்லிட்டு அவங்க நின்னுகிட்டு இருந்த இடத்துல தரையில இருந்து மண்ணை தன்னுடைய விரலால எடுத்து இந்த 12 வயசு பையனுடைய நாக்க நீட்ட சொல்லி அதுல ஓம் அப்படின்னு ஒரு அச்சாரத்தை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. சில இடங்கள்ல ஆ அப்படின்னு போட்டு அச்சாரத்தை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. அச்சாரம்னா ஒரு பத்திரம் மாதிரி, உறுதிமொழி மாதிரி. இப்படி உறுதிமொழியை கொடுத்து நான் உனக்கு வரம் கொடுத்தது வேண்டாம்னு சொல்லிட்டு சுடலமான சாமி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. இத்தனை அதிசயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்திருந்த வேலையை செம்மையா முடிச்சுக்கிட்டு எல்லா ஆடுகளையும் மறுபடியும் பத்திக்கிட்டு சாயங்காலம் போய் ஆட்டுக்கடையில பூரா ஆடுகளை அடைச்சு போட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆளுங்க கிட்ட இங்க நடந்த எல்லா சம்பவங்களையும் சுடலமான சாமி வந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்றாப்ல. ஆனா ஒரு 12 வயசு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னா அந்த காலமா இருந்தாலும் சரி இந்த காலமா இருந்தாலும் சரி யாரும் நம்ப மாட்டோம். அதுவும் கூட துணைக்கு யாரும் இல்லாம ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த பயலை தனியா அனுப்பியிருக்குமே, அதனால ஏதாவது காத்து கருப்படிச்சிருக்கும், சும்மா உழம்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யாரும் அவனை கண்டுக்கிறல, எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணிட்டு அதோட விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு சுடலமான சாமியவே நேரா பார்த்ததுனால அவருடைய வாக்கையே இவன் நாக்கில வாங்கி இருந்ததுனால அந்த இடத்துல அவனால நிலை கொண்டு நிக்க முடியல. அதனால அவன் கால் போன போக்குல தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் நடந்து நடந்து போய் சேர்ந்த இடம் தான் சதுரகிரி மலை. இன்னமும் இந்த காலத்திலும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்பப்படக்கூடிய சதுரகிரி மலைக்கு மேல போய் சேர்றாப்புல. அங்க போனா எல்லாருமே வயசான மிகப்பெரிய சித்தர்கள் எல்லாம் தாவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மால மட்டும் பால் மனம் மாறாத பச்சை பாலகனா போய் அங்க சேர்றான். அப்படி சேர்ந்த இடமும் சாதாரணமான இடம் கிடையாது. கோரக்கர் சித்தர்கிட்டயே சிஷியரா இருந்த சுந்தரமூர்த்தி சித்தர்கிட்ட போய் சிஷியனா சேர்ந்துக்கிறாரு நம்ம ஆளு. அங்க போனா இவர் மட்டும் அங்க சிஷியன் கிடையாது, எக்கச்சக்கமான பெரிய பெரிய சாமியார்கள்லாம் அவர்கிட்ட சிஷியரா இருக்காங்க. அந்த எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது பாலகனாக சின்ன பையனாக நம்ம ஹீரோ இருக்கிறதுனால எல்லாருமே இவரை பாலகன்னே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்திலையும் நிறைய பேர் சித்தர்களை எல்லாம் தேடி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை எல்லாம் சொல்லி அதுக்கு தீர்வு வாங்கிட்டு போவாங்களாம். அப்படி போகும்போது வர்ற போற ஆளுகள்லாம் பாலகனாக இருக்கின்ற இந்த சாமியார பாலகுருன்னு கூப்பிட்டாங்கன்னு ஒரு வழக்கு சொல்லப்படுது. அதே போல அங்க பாவ நிவர்த்தி வேண்டி வரவங்க, வாழ்க்கைக்கு வழி தேடி வந்து குறிகேட்டு போறவங்க எல்லாம் பெரிய குருநாதர் கிட்ட அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் சொல்லி அவர் வழி சொல்லுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவரை முந்திக்கிட்டு நம்ம பாலகுரு சாமி முன்னால வந்து சுடலை மாடனுடைய அருள் அவர்கிட்ட இறங்கி இருக்கிறதுனால உடனடியாக அதுக்கு தீர்வு சொல்றதும் அவங்க வந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கறதுமாக இருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கூட்டத்தில் இருந்த பெரிய பெரிய சித்தர்மார்கள் எல்லாம், தம்பி தலை இருக்கும் போது வாழ ஆடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாலகுருவை செல்லமா கண்டிச்சாங்கன்னு சொல்லப்படுது. இதுவே காலப்போக்கில் பாலகுருன்னு இருந்த அவருடைய பேரு வாள் மாதிரி எல்லாத்தையும் முந்திக்கிட்டு செய்யறதுனால பாலகுரு அப்படின்னு மாறி போச்சுன்னு பேச்சு வழக்கில் ஒரு கதை சொல்லப்படுது. ஆனா உண்மையில அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. பல காலமாக இந்த பாலகன் சிஷ்யனாக இருக்கும்போது அவனுக்கு பாலகுரு அப்படிங்கிற நாம
நாமத்தை இந்த சுந்தரமூர்த்தி சித்தர் தான் அவருக்கு பேர் சூட்டி வச்சாரு அப்படின்னு ஒரு கதையை சொல்றாங்க. இன்னும் சில வெர்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல இவர் சொல்லி யாருமே நம்பாதனால கால் போன போக்குல சதுரகிரி மலை மேல ஏறினாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் இல்ல, சுடலமாடனுடைய அந்த அருளை வாங்கினதுக்கு அப்புறமா சுடலமாடனுக்கு எப்படி கோவில் வச்சு கொண்டாடணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரே கிளம்பி சதுரகிரி மலைக்கு வந்து சேர்ந்தாரு அப்படி ஒரு கதை சொல்றாங்க. எது எப்படியோ 12 வயசுல சதுரகிரி மலையை நோக்கி கிளம்பி வந்தவர் 9 வருஷம், அதாவது 21 வயசு வரைக்கும் சதுரகிரி மலை மேலேயே இருக்காரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போய் 2-3 வருஷம் காசிக்கு போய் இருந்துட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய 24 வயசுல தன்னுடைய சொந்த ஊரான சீவலப்பேரிக்கு மறுபடியும் திரும்பி வராரு நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. வேற வெர்ஷன் ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னா, 12 வயசுல கிளம்பி போனவர் அடுத்து 12 வருடங்கள், அதாவது அவருக்கு 24 வயசாகிற வரைக்கும் காசிக்கெல்லாம் போகல, சதுரகிரி மலை மேலேயே தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா அவருக்கு தலைமை குருவாக இருந்த இந்த சுந்தரமூர்த்தி சித்தர் அவர் காசிக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போகும்போது இவரும் கூட வரேன்னு கிளம்ப போக, உனக்கு வேலை சீவலப்பேரியில இருக்கு, நீ அங்கிட்டு கிளம்பி போறாசான்னு சொல்லிட்டு தீட்சை கொடுத்து அனுப்பி வச்சுட்டாருன்னு ஒரு கதை சொல்றாங்க. சரி, எப்படியோ 24 வயசுல சின்ன பையலா மூஞ்சில அரும்பு மீச கூட முளைக்க முடியாம கிளம்பி போன நம்ம பாலகன் இப்ப திரும்பி வரும்போது சட புடிச்ச முடியோட நல்லா தொங்கி நிக்கிற தாடியோட ஊருக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. இவரை பார்த்ததுலயே எல்லாருமே சன்னியாசி போல இருக்காருன்னு சொல்லி இவரை சன்னியாசி சாமி, பாலகுரு சன்னியாசி சாமின்னு பேர் வச்சு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. வந்தவருக்கு ஒரே மனசு பூரா வருத்தம். சாமி, நான் 12 வயசா இருக்கும் போது உனக்கு கோவில் கட்டுன்னு எனக்கு சொன்னேன், இப்ப இன்னும் 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், இன்னும் உனக்கு என்னால கோவில் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு சுடலமாட சாமியவே நினைச்சு அந்த சீவலப்பேரியில தங்கி இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி கனவுல சுடலமாட சாமி நம்ம ஆளுக்கு காட்சி கொடுக்கிறாரு. எப்பா ஹீரோ, நீ கிளம்பி போகாத, நாளைக்கு காலையில சூரியோதயத்துக்கு அப்புறமா 3 நதிகளும் கலக்கின்ற அந்த முக்கூடல்ல லிங்கமா நான் பிறந்து நிப்பேன்னு சுடலமாட சாமி சொல்லிடுறாரு. சொன்ன மாதிரியே மக்காநாள் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாசம் முதல் நாள்ல சுடலமாட சாமி எந்த இடத்துல முதல்ல நம்ம மாசாணத்தோட நாக்குல மண்ணை தொட்டு அச்சாரம் எழுதி விட்டாரோ அந்த இடத்துக்கு மேற்கால தாமிரபரணி ஆத்தோட கிழக்கு கரையில சுயம்புவா தாந்தோணி லிங்கமா நம்ம சுடலமாட சாமி உருவாகி நிக்கிறாரு. இப்படி லிங்கமா உருவெடுத்திருந்த நம்ம சூப்பர் ஹீரோவுக்கு ஹீரோ பல பூஜைகளை பண்ணி அங்க கோவில் கட்டி அவரை கும்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே காலங்கள் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாள்ல மறுபடியும் சுடலமாட சாமி நம்முடைய ஹீரோவுடைய கனவுல வந்து காட்சி கொடுத்து அவருடைய உண்மையான உருவமான ஓங்கி வசந்து நின்று முறுக்கு மீசையோட முறைச்சு நிக்கிற முள்ளிகளோட 4 கைகளோட வலது கையில அருவாளோட இடது கையில பொந்தந்தடியோட இன்னும் இருக்கிற 2 கைகள்ல சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுக்கிறாரு. இதே உருவத்துல இந்த லிங்கத்துக்கு பக்கத்துல எனக்கு செல வச்சு கோவில் எழுப்பி கொண்டாடிவாயான்னு நம்ம ஹீரோ மாசாணத்துக்கு கட்டளை போடுறாரு. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், எல்லாம் தெரியுது, சுடலமாட சாமி நல்ல உருவத்தை காட்டினாரு, கையில் அருவா வச்சிருந்தாரு, பொந்தந்தடி வச்சிருந்தாரு, எல்லாம் சரி, என்ன சங்கு சக்கரம் வச்சிருந்தாருன்னு சொல்ற, அது பெருமாள் சாமி தானே வச்சிருப்பாப்லன்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா சுடலமாட சாமியுடைய வரலாறை பார்க்கும்போது அவரை கைலாசத்துல இருந்து அவங்க அப்பா விரட்டி விடுறாப்ல. அப்படி விரட்டும் போதும் கூட தன்னுடைய தந்தை கிட்ட உரிமையாக எனக்கு பல வரங்கள் வேணும்னு சொல்லி சுடலமாட சாமி கேட்டு வாங்கி வராரு. அப்படி சுடலமாட சாமி கிளம்பி பூமிக்கு வரும்போது அவருக்கு ஆக்கிர வரம், அழிக்கிற வரம், கொள்ளுற வரம், வெள்ளுற வரம், பேய்களை எல்லாம் அடக்கிற வரம்னு பல வரங்களை வாங்கியிருந்தாரு. அதுல அந்த ஆக்கிர வரம், அதாவது உருவாக்குற வரத்துக்கு ஆதாரமாக சங்குவையும் அழிக்கின்ற தீமைகளை எல்லாம் அழிக்கின்ற அந்த வரத்திற்கு ஆதாரமாக சக்கரத்தையும் சிவபெருமான் தான் தன்னுடைய மகனுக்கு கொடுத்து அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த அதிசயமான உருவத்தை சீவலப்பேரி சுடலமாட சாமியுடைய கருவறையில் இருக்கிற சிலையை நம்ம பார்க்கும்போது நல்லா பார்க்க முடியும். அப்புறமும் காலங்கள் உருண்டோடுது. நம்ம ஹீரோ வாலகுரு சன்னியாசி போனாரு. சுடலை கொடுத்த வரத்தால அவரோட நாட்களை எழுதின அந்த அச்சாரத்தால அவர் சொல்லுற வாக்கெல்லாம் பழிக்குது. எல்லாம் நல்லபடியா போய் மக்கள் எல்லாம் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வெள்ளிக்கிழமையில சாமிக்கு உச்சிகால பூஜையை நம்ம ஹீரோ கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது சுடலை அசரீரியா வந்து பேசுறாரு, கட்டளைகளை போடுறாரு. எப்பா ஹீரோ, எனக்கு முன்பிறந்த முண்டனுக்கும், அதாவது பார்வதி தேவி பிள்ளவரம் கேட்க சிவனார் கொடுத்த கைகால்கள் இல்லாத சதைப்பிண்ட குழந்தை தான் அந்த முண்டசாமி. அந்த முண்டசாமிக்கு பிறகுதான் சுடலமாட சாமியா உருவம் எடுத்து வருது. அதனாலதான் சுடல சொல்லுவாரு, முன்பிறந்த முன்னனுக்கும் அவன் பின்பிறந்த பேச்சிக்கும் என்னை தில்லையில் ஆதரித்த தாய் எல்லக்காரி பிரம்மசக்திக்கும் துணைக்கு வழியில வந்த புதியவனுக்கும் எனக்கு இணையா என் கோட்டையில நிலையங்குடுன்னு சொல்லுவாரு. இப்ப முண்டன் சாமி யாருன்னு நமக்கு
நமக்கு தெரியும். அது வேற யாரும் கிடையாது, சுடலமாட சாமி. இந்த உருவத்துக்கு வர்றதுக்கு முன்னால முதலாக எடுத்த உருவம் தான் இந்த முண்டன் சாமி. அடுத்து பேச்சி அம்மா வேற யாரும் கிடையாது, நம்ம சுடலமாட சாமியுடைய தாயார் பார்வதி தேவி தான் சுடலமாடனுடைய தாயார்னு சொன்னா பார்வதி தேவியுடைய அம்சம் தான் இந்த பேச்சி அம்மா. மயான பேச்சியா நின்று முதல்ல இந்த பிண்டத்தை பெத்தெடுக்கிறா, சுடலமாட சாமியா உருவாக்குறா. அதுக்கப்புறம் கைலாசத்துக்கு தூக்கி போறா. அங்கிருந்து சிவபெருமான் இவர் ஒரு புடஞ்சாப்புற சாமியா இருக்கிறதுனால அங்கிருந்து பத்தி விடுறாரு. திரும்ப வரும்போது பாலகனாக திரும்பி வந்தாரு சில கதைகள்ல சொல்றாங்க. ஆனா பார்வதி தேவி மனம் பொறுக்காம வனப்பேச்சி அம்மாவாக அவதாரத்தை வரவழைத்து அந்த வனப்பேச்சி கிட்ட இந்த குழந்தையை கொடுத்து 21 படி சோறு வங்கி கொடுத்து குழந்தைய பூமிக்கு கொண்டு போய் வச்சு வளர்த்துவாதாகின்னு சொல்லி அனுப்பினதாகவும் சொல்லப்படுது. இப்படியாக சுடலமாட சாமியுடைய தாயாரான பேச்சி அம்மாவும் சுடலைக்கு வலது பக்கத்திலேயே நிக்கிறாங்க. அடுத்து எல்லைக்காரி பிரம்மசக்தி அம்மா. இந்த பிரம்மசக்தியும் சுடலமாட சாமியுடைய தாயார் தான். சிவபெருமானுடைய நெத்திக்கண்ணில இருந்து பிறக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய முக்கியமான கிரிட்டிக்கல் மிஷனுக்கு நம்ம சிவபெருமான் அவருடைய நெத்திக்கண்ணில இருந்து பிரம்மதேவர் கிட்ட கொடுத்து பிரம்மதேவர் அந்த சக்தியை மெருகேத்தி சண்டா முண்டாங்கிற மிகப்பெரிய அசுரர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு அனுப்புறாரு. அங்க இருந்து அந்த அசுர கூட்டத்துக்கிட்ட இருந்து அவங்க அபகரிச்சு வச்சிருந்த சிவபெருமானுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பொன்னரிய மாலையை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா அந்த அவதார நோக்கம் முடிஞ்சதுனால பிரம்மசக்தி அம்மாவை சுடலமாட சாமிக்கு தாயாரா போய் பூமியில நின்று காத்து கொடுதாயின்னு சொல்லிட்டு சீவலப்பேரிக்கு அனுப்பி வச்சாரு சிவபெருமான். இப்படி இந்த 3 பேரும் கருவறையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்த்தாப்புல வெளியில புதியவன் சாமின்னு ஒரு சாமி நிக்கிறாப்ல. அது என்னையா சாமி புதியவன் சாமி? சாமிக்கு பேரே புதியவனான்னு கேட்டா இந்த புதியவன் சாமி சாதாரணமான ஆளே கிடையாது. இதே திருநெல்வேலி சீமையில நம்மள போல ஒரு சாதாரணமான மனுஷனா வாழ்ந்து கடைசியில வஞ்சகத்தால சூழ்ச்சியால கொல்லப்பட்டு தன்னை கொன்னவங்களை எல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த சீவலப்பேரி சுடலையுடைய காலடிகளை வந்து சேர்ந்து அவரும் இங்கேயே நிலைய வாங்கி சுடலைக்கு துணையாக காவலாக இங்க தங்கினாரு. இவருடைய கதை மிகப்பெரிய கதை, அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்படி இந்த புதியவன் சாமி மேக்க பார்த்தாப்புல நின்னார்னா அதே கல்லுல பின்னால பக்கத்துல தான் முண்டன் சாமி கிழக்க பார்த்து நின்னாப்புல நமக்கெல்லாம் அருள் புரிஞ்சு வராரு. இப்ப கதையில எங்க போய்கிட்டு இருந்தோம்? சுடலமாட சாமி மறுபடியும் வந்து கட்டளைகளை போடுறாரு. என் கூடவே இந்த 2 தாயார்களுக்கும் புதியவனுக்கும் முண்டன் சாமிக்கும் நிலையம் கொடுத்து வாயான்னு சொல்லிட்டு இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ சொல்றாரு, சாமி நீ சொன்னதைத்தான் இத்தனை காலமா நான் செஞ்சு வந்தேன். இனிமேலும் நீ சொல்றபடி இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் நான் நிலையங்களை கொடுக்க போறேன். ஆனா ஒரு விஷயம் இருக்கு சாமி, பணம் படைத்தவன் இந்த ஊர்ல பல பேர் இருக்க, பலம் படைத்தவனும் சில பேர் இருக்க, என்னை அழிச்சு புட்டு உன்னை அபகரிச்சு விடக்கூடாதுன்னு தான் எனக்கு மனசு சொல்லுது சாமின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சுடலை சொல்லுதாரு, பிறக்கும் பிள்ளைக்கும் கறக்கும் கன்றுக்கும் நீ கறந்து கொடுத்த பாலுக்கும் சத்தியமாக சந்திர சூரியன் உள்ளவரை உன் புகழ் மாறாது, உன் சந்ததி அழியாது காத்து நிற்பேன். என் கோட்டை படியை கழுவி படித்துறையில் நீ இருந்தால் நான் உனக்கு படியளப்பேன். நீ சொன்னது பழிக்கும், நீ கொடுக்கிற மண்ணு கூட மருந்தாகும், போடா போன்னு சொல்லிடுறாரு. சுடலையுடைய ஆணைப்படியே இந்த சீவலப்பேரி கோயில்ல எல்லா சாமிகளுக்கும் நிலையம் கொடுத்து சிலைகள் அமைக்கப்படுது. முதலா சுடலை சுயம்புலிங்கமா இங்க உருவாகிருந்தார் பாத்தீங்களா? அந்த சுயம்புலிங்கம் இன்னமும் இந்த கோவில்ல கருவறையில் இருக்கிற இந்த சுடலமாட சாமிக்கு கீழேயே இருக்குதுன்னு சொல்றாங்க. சுடலமாட சாமி கொடுத்த வாக்குப்படி நம்ம ஹீரோவோட வாக்கு பூரா பலிக்குது. சுடுகாட்டுல இருந்து அவர் அள்ளி கொடுக்கிற மண்ணு பூரா மருந்தாகுது. சுத்து வட்டாரம் பூரா நம்ம ஆளு பேர் வாங்குறாரு. சுடலை முதல்ல மாசாணத்தோட நாக்குல ஓம்னோ அகரம்னோ ஒரு அச்சாரம் எழுதினார் பாத்தீங்களா? அந்த இடம் தான் இப்ப சுடுகாடா மாறி நிக்குது. அங்க இருந்துதான் மண்ணை எடுத்துட்டு வந்து கோயில்ல திருநீர்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி 600 வருஷங்களா வண்டியா மண் எடுக்கிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு பள்ளம்னு ஒண்ணு உருவாகவே மாட்டேங்குது. டிராக்டரா வந்து மண் அடிச்சுட்டு போனாலும் கொஞ்ச நாள்லயே அந்த பள்ளத்தை எல்லாம் சுடலமாட சாமி மூடி அந்த இடத்துல மண்ணை விளைய வச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்றாங்க. இப்படியாக காலங்கள் உருண்டோடுது. நம்ம ஹீரோ மாசான கவுனார் சுடலையுடைய பாதங்களிலேயே போய் அவருடைய ஜோதியிலேயே கலந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய மறைவுக்கு பின்னால இந்த ஊர்லயே கோயில்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி அவருடைய சமாதியானது ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கிற கோவிலாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அந்த கோயிலை தான் போத்தி கோயில் அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க.
சொல்றாங்க. இந்த போத்தி கோயில்ல தை மாசத்துல சிறப்பான வழிபாடு நடக்கும் சொல்றாங்க. நம்ம மெயினான கோவில் சீவலப்பேரி சுடல கோயில்ல சித்திரை 1ஆம் தேதி கோயில் கூட கொண்டாடப்படுது. பங்குனி கடைசி நாள்ல நம்ம போத்தி கோயில், அதாவது ஹீரோவோட கோயில் இருந்து பூஜை செய்யறதுக்காக அவரை கூப்பிட்டு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்குது. சுடலமாடனுடைய கோயில் கொடையில நையாண்டி மேளமா இருக்கட்டும், வில்லுப்பாட்டா இருக்கட்டும், கனியான் கூத்தா இருக்கட்டும், எல்லாரும் சாமியாவே மாறி ஆடி வருவாங்க. அதுல கனியான் கூத்துல அந்த கனியான் தன்னுடைய கையை கீறி சாமிக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் மிக பிரபலம்னு சொல்றாங்க. சுடுகாட்டுக்கு பணம் திங்கிறதுக்காக சாமியாடி கோமரத்தாடி கோயில்ல இருந்து கிளம்பி போய் ஊட்டுப்படையல் வாங்குவாரு. நம்மெல்லாம் சாமியாடின்னு சொல்ற மாதிரி இந்த திருநெல்வேலிக்காரங்க தூத்துக்குடிக்காரங்க எல்லாம் கோமரத்தாடின்னு சொல்லுவாங்க. இப்படி சாமியாடி போய் ஊட்டுப்படையல் வாங்கி வருவாங்க. அன்னைக்கு மட்டும் கோவில் முன்னால இந்த முண்டஞ்சாமி இருக்காரு, அவருக்கு மட்டும் ஆடு பன்னி கோழி இப்படி எக்கச்சக்கமான பலிகளை கொடுத்து தள்ளுவாங்க. இதுல இந்த ஆடு பன்னி இதோடைய ரத்தத்தை எல்லாம் கலந்து சோத்திர நல்லா திரள போட்டு வானத்துல எரிவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 21 படி சாதங்களை படைத்து இந்த சாமிக்கு படையலா கொடுப்பாங்கன்னு சொல்லுது. இந்த 21 படி சாதத்தை தான் முதல்ல பார்வதி தேவி கைலாசத்துல இருந்து இந்த சுடலமாடன் அனுப்பும் போது 21 படி சாதத்தை கொடுத்து அனுப்புனாங்க. அதே போலயே இந்த கோயில் கொடையிலையும் 21 படி சாதத்தை முதல்ல சமைச்சு படைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு கரெக்டா எங்க போகணும், எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா, திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. பாளையங்கோட்டையில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு. கோவில் உருவாகி 600 வருஷங்களுக்கு மேலாகியும் இன்னைக்கு வரைக்கும் வம்சாவளியாக நம்ம மாசான கோடாருடைய சந்ததிகள், அதாவது அவருக்கு கல்யாணமாகி அந்த சந்ததிகள் இல்லாட்டாலும் அவருடைய பங்காளி வழி சந்ததிகள் தான் இன்னமும் கோவில்ல பூசாரிகளா இருந்து வராங்க. எல்லா கோவில்களிலும், எல்லா சுடலமாட சாமி கோவிலுக்கும் தலைமை பீடமாக இந்த கோயில் தான், இந்த திருநெல்வேலி சீவலப்பேரி கோவில் தான் இருக்கு. எங்கெல்லாம் சுடலமாட சாமிக்கு கோவில்கள் உருவாக்கப்பட்டுச்சோ இங்க இருந்து பிடிமண் எடுத்துட்டு போய் உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற சாமிக்கு தினமும் 2 வேளை தாமிரபரணியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றாங்கன்னு சொல்றாங்க. எப்படி இங்கிட்டு மதுரை பக்கம் எல்லாம் சத்தியம் போடுறதுக்குனே கருப்பசாமி கோயிலை கட்டி வச்சிருக்கோமோ அதே மாதிரி இங்க சுடலமாடன் கோயில் சத்தியம் போட வந்து பொய் சத்தியம் போட்டோம்னா கொல்லாம விடவே மாட்டாரு. அவர் எவன்டா தப்பு செய்வா, எவன்டா அடிக்கலாம்னு சொல்லி காத்துட்டு கிடப்பாரு. அதனால நல்ல மனசோடவே சுடலை தேடி போக முடியும், கெட்ட மனசோட யாரும் போய் அவர்கிட்ட தப்பிக்க முடியாது. இந்த வீடியோல சுடலமாட சாமி எப்படி சீவலப்பேரியில கோவில் வாங்கி உட்கார்ந்தாரு அப்படிங்கிற கதையை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஆனா உண்மையிலேயே அவர் எப்படி புறப்படுக்கிறாரு, எப்படி வளர்றாரு, எப்படி சுடுகாட்டுல போய் புடங்குங்கிறாரு, எப்படி கைலாசத்துல இருந்து பூமிக்கு வந்தாரு, எப்படி கேரள தேசம் பூரா சுத்தி வந்தாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அமானுஷ்யங்களும் நிறைஞ்ச கதையை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த கதையுடைய லிங்க் இப்ப நீங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும் போது எண்டு கடலையும் சுடலமாட சாமியுடைய வரலாறுன்னு வரும். அதை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த கதை. இந்த வீடியோக்கு அடுத்த சீவலப்பேரியில சுடலமாட சாமி கிட்ட எப்படி புதியவன் சாமி வர வாங்கி உட்கார்ந்தாரு, அது என்ன பேரு புதியவன் சாமி அப்படிங்கிற அவருடைய கதையும் தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.